ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மில்க் வச்சு ரொம்பவே ஈஸியாக மில்க் மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையிலலாம் வாங்கணும் அவசியம் கிடையாது, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் அரை லிட்டர் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த மில்க்குக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த கண்டன்ஸ் மில்க் ரெசிபிக்கு சுகர் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சக்கரை கூட மில்க்கையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மில்க்கை வந்துட்டு நம்ம திக் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றி எடுத்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நாம வந்துட்டு இந்த மில்கில் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, ஒன்லி சுகர் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இதுவே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குதுன்னு. நம்மளுக்கு இன்னும் திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சைடு உள்ள ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வரணும். அதுக்குன்னு நம்ம பால்கோவா மாதிரி ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கோவாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான, நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை